ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1 எக்ஸைஸ் 1.2ல் இருக்கிற ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி கார்டினல் நம்பர் ஆஃப் தி ஃபாலோயிங் செட். மொத்தம் 5 சப்டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, m is equal to p, q, r, STUன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, கார்டினல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கார்டினல் நம்பர்னால் எம்முங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் வந்து இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படின்னா என் ஆஃப் எம்மோட ஆன்சர் வந்து என்னென்னா, இங்கே எம்முங்கிற செட்டில் மொத்தம் 6 எலமெண்ட் இருக்குது. அப்படின்னா என் ஆஃப் எம், அதாவது கார்டினல் நம்பரை என் ஆஃப் எம்னுட்டு டினோட் பண்ணுவோம். அப்படின்னா என் ஆஃப் எம்மோட ஆன்சர் வந்து இங்கே என்னென்னா மொத்தம் 6 எலமெண்ட் இருக்கனால ஆன்சர் 6. இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடியுது. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, p is equal to செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. x such that x is equal to 3n plus 2ன்னுட்டு ஒரு ஜென்ரல் டேர்ம் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல n வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூவும் கொடுத்துட்டாங்க. டபிள்யூன்னா ஹோல் நம்பர்னு அர்த்தம். அப்போனா எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 15 கீழே தான் வந்து எக்ஸோட வேல்யூ வரும்னு ஒரு கண்டிஷனும் வந்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நான் இங்கே n பிலாங்ஸ் டு ஹோல் நம்பருங்கிறனால n is equal to 0, 1, 2, 3 டாட் நான் வச்சுட்டேன். அடுத்தது எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 15 தான் இருக்கணும். அடுத்து எக்ஸுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துட்டாங்க 3n + 2. அப்படின்னா நான் இங்கே என்னங்கிற இடத்துல ஹோல் நம்பர் கன்சிடர் பண்ணதுனால இங்கே இருக்கிற ஒவ்வொரு எண்ணுக்கு பதிலாகவும் நான் வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டே வர போகிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எண்ணுக்கு பதிலாக நான் இங்கே 0 கொடுக்குறேன். அப்படின்னா 3 × 0 வந்து 0, 0 + 2 வந்து எனக்கு 2ன்னு கிடைக்கும். அடுத்தது இந்த இடத்துல x is equal to 3n + 2ங்கிறது ஜென்ரல் டேர்ம். அதில் ஏற்கனவே 0 வந்து கொடுத்துட்டேன். 1 வந்து நான் இப்போ கொடுக்குறேன். 1 வந்து கொடுத்தேன்னா 3 × 1 வந்து 3, 3 + 2 வந்து எனக்கு 5 கிடச்சிச்சு. அடுத்தது 3n + 2ங்கிறது ஜென்ரல் டேர்ம். அதில் 0வும் 1 நான் கொடுத்துட்டேன். இப்போ 2 வந்து கொடுக்குறேன். 2 கொடுத்தேன்னா 3 × 2 = 6, 6 + 2 வந்து எனக்கு 8ன்னு கிடச்சிச்சு. அடுத்தது இங்கே 2 கொடுத்துட்டேன். அடுத்து 3 கொடுக்க போகிறேன். 3 கொடுத்தேன்னா 3 × 3 வந்து எனக்கு 9, 9 + 2 வந்து எனக்கு 11 கிடச்சிச்சு. அடுத்தது 3 × 4 கொடுக்கணும். ஏன்னா முன்னாடி 3 கொடுத்தேன், நான் இங்கே 4 கொடுக்கேன். அப்படின்னா 3 × 4 = 12, 12 + 2 வந்து எனக்கு 14ன்னுட்டு கிடச்சிச்சு. அப்படின்னா இங்கே எனக்கு 15 வரைக்கும் தான், அதாவது லெஸ் தென் 15 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே எனக்கு 14 வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே அது 15 விட கிரேட்டர் தென்னாக தான் இருக்கும். அப்படின்னா எனக்கு பியில் என்னென்ன ஆன்சர் வந்து கிடச்சிருக்குன்னா 2, 5, 8, 11, 14ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார்டினல் நம்பரை தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பியில் வந்து எத்தனை எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். பியில் எத்தனை எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்குறதுக்கு டினோட் பண்ணுறது எப்படி டினோட் பண்ணுவோம்னா என் ஆஃப் பின்னுட்டு டினோட் பண்ணுவோம். அப்படின்னா என் ஆஃப் பியோட வேல்யூ என்னென்னா, இங்கே மொத்தம் 5 எலமெண்ட் இருக்கனால என் ஆஃப் பியோட ஆன்சர் 5. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, q is equal to y such that y equal to 4/3n ஒரு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க. அதில் என்னங்கிறது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து அண்ட் 2 greater than n less than or equal to 5ன்னுட்டு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னோட வேல்யூ நான் ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணணும். அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 2 greater than nன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 2 விட greater than இருக்க போது. அடுத்து less than or equal to 5. அப்படின்னா 2க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிற நம்பர், அதில் 5ஐயும் இன்க்ளூட் பண்ணணும். அப்படின்னா 2க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிற நம்பர்னா 3, 4, 5. அதில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்ததுனால நான் இங்கே 5ஐயும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு ஜென்ரல் டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க y is equal to 4/3n. அப்படின்னா நான் இங்கே எண்ணுக்கு பதிலாக 3, 4, 5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரணும். அப்படின்னா நான் இங்கே y is equal to 4/3nங்கிறது ஜென்ரல் டேர்ம். எண்ணுக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு 3 கொடுக்குறேன். 3 கொடுத்தேன்னா எனக்கு 4/9ன்னுட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்டுக்கு, அதாவது 4ங்கிற வேல்யூவை நான் கொடுக்க போகிறேன். அப்படின்னா 4ங்கிற வேல்யூவை நான் கொடுத்தேன்னா இங்கே எனக்கு 4/12ன்னு கிடைக்கும். அப்படின்னா 4ஐயும் 12ஐயும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன் 4/12ன்னுட்டு எழுதிக்கிறேன். இந்த 4/12 நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 1/3ன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. அடுத்து இங்கே எண்ணுக்கு பதிலாக 5 கொடுக்குறேன். அப்படின்னா 5 கொடுத்தேன்னா 3 × 5 வந்து 15. அப்படின்னா எனக்கு ஆன்சர் 4/15ன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. அப்படின்னா q is equal to செட் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் எனக்கு என்னென்ன ஆன்சர் வந்து கிடச்சிருக்குன்னா 4/9 கிடச்சிருக்கு. அடுத்து 1/3
3 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 4/15 கிடச்சிருக்கு. இதோட வந்து ஆன்சர் நிப்பாட்டக்கூடாது. என்னென்னா என் ஆஃப் கியூ வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா கார்டினல் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என் ஆஃப் கியூ தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் இங்கே ஃபஸ்ட்டு கியூவில் எத்தனை எலமெண்ட் வந்து இருக்குங்கிறத பார்க்கணும். கியூவில் மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா மொத்தம் 3 எலமெண்ட் இருக்குது. அப்படின்னா என் ஆஃப் கியூவோட ஆன்சர் 3. இதோட இந்த சப்டிவிஷன் முடியுது. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஹெச் தட் எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர்னு கொடுத்துட்டாங்க. அந்த இன்டீஜரில் எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு இசட்னாலே இன்டீஜர்ஸில் இருக்குன்னு அர்த்தம். அவங்க வேர்டிங்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா -5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே -5லேருந்து 5க்குள்ளே இருக்கிற நம்பரை வந்து நான் எழுதுனா அதில் -5யும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் எழுதுனேன்னா -5, -4, -3, -2, -1, 0வும் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அது ஒரு இன்டீஜர் நம்பர். 0, 1, 2, 3, 4. இங்கே 5ஐ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டும் கொடுக்கல. அதோடனால 4ஓட நிப்பாட்டிக்கிறேன். மொத்தம் இதில் எத்தனை எலமெண்ட் வந்து இருக்குன்னா மொத்தம் 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா கார்டினல் நம்பர் செக் பண்ணணும். அப்படின்னா என்ன ஃபாரோட ஆன்சர் வந்து எனக்கு 10ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஃபிஃப்த் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் லீப் இயர்ஸ் பிட்வீன் 1882 அண்ட் 1906 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1882லேருந்து 1906 வரைக்கும் இருக்கிற லீப் இயர்ஸ் வந்து என்னென்னங்கிறத பார்க்கணும். லீப் இயர்ஸ்னால் எந்தெந்த இயர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுதோ அந்தந்த இயரை வந்து லீப் இயர்னுட்டு சொல்லுவோம். அப்படின்னா இங்கே வந்து என்னென்ன இயர் வந்து லீப் இயரில் இருக்குன்னா 1884 வந்து லீப் இயரில் வரும். அடுத்து 1888 வந்து எனக்கு லீப் இயரில் வரும். அடுத்து 1892 வந்து லீப் இயரில் தான் சேரும். அடுத்து 1896 வந்து லீப் இயரில் சேரும். அடுத்து நீங்கள் 4 ஆட் பண்ணிட்டு வர்றப்ப 1900ன்னுட்டு வரும். அந்த நம்பரை வந்து அதாவது அந்த இயரை வந்து லீப் இயரில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த இயரை வந்து செஞ்சுரி இயர்னுட்டு சொல்லுவாங்க. அந்த இயரை வந்து லீப் இயர் ரூல்ஸ் படி அதை சேர்க்கக்கூடாது. அடுத்து என்ன வரும்னா 1904ங்கிறது லீப் இயரில் வரும். மொத்தம் எனக்கு எத்தனை லீப் இயர் வந்து 1882லேருந்து 1906 வரைக்கும் வருதுன்னா மொத்தம் 5 லீப் இயர் வந்து வருது. கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ இங்கே என்னன்னா மொத்தம் 5 லீப் இயர் வந்து வருது. அப்படின்னா என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 5. இதோட இந்த சம் முடியுது. தேங்க்யூ.